அன்று காலையில் எழுந்ததும் இனியாவிற்கு ஏனோ மனம் சந்தோஷமாக இருந்தது. அவளின் உற்சாகத்திற்கான காரணம் அவளுக்கே தெரியவில்லை. முதல் வேளையாக இளவரசனுக்கு ஃபோன் செய்தாள். அவனோ உறங்கிக் கொண்டிருந்தான். இவள் நம்பரை பார்த்த உடனே ஆன் செய்து, என்ன மேடமுக்கு காலையிலே என் நினைப்பு என்றாள். இன்னைக்கு என்னவோ என் மூடு ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். ஓஹோ, என்ன காரணமாம்? அதெல்லாம் தெரியல, பட் மூடு நல்லா இருக்கு. அப்போ மேடம் நான் கேட்ட ட்ரீட் தரலாம் இல்லை? போங்க இல்லா, அன்னைக்கு எல்லாரும் வெளியில் போனோம். வீட்டில் அக்காவே பெர்மிஷன் கேட்டுட்டா. நாம் மட்டும் தனியாக போகணும்னா என்னால் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க முடியாது என்றான். சரி போ, போன வை. உன் மூடு நல்லா இருக்குன்னு ஏன் காலையிலே என் மூடு ஸ்பாயில் பண்ணுற? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டுதே என்றான். ஓ, நான் பேசினா உங்கள் மூடு ஸ்பாயில் ஆகுதா? அது சரி, பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கவுண்டிங், அதே மாதிரி நானும் ஒரு கவுண்டிங் வச்சுருக்கேன். ஹே வாரே வா, இப்போ தான் நீ என் ஆள். பாத்தியா, என் காற்று ஓ மேலே அடிக்கத்தானே செய்யும். உதப்படவ, நீங்கள் சொன்ன கவுண்டிங்குக்கு ஆப்போசிட் கவுண்டிங் இது. உங்களை பழிவாங்க எனக்கு தெரியும், அப்போ பார்த்துக்கிறேன் என்றான். ஹே, உன் வாய்ஸ் சரியில்லையே, ஏதோ வில்லங்கமாக பண்ண போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீ என்ன பனிஷ் பண்ணுற அளவுக்கு நான் என்னடி பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணலை? நான் இதெல்லாம் நோட் பண்ணலைன்னு நினச்சிங்களா? முதல்ல காதல் பண்ணாதீங்கன்னு பாட்டு பாடுறீங்க, அடுத்து காதல் கசக்குதையான்னு பாட்டு ப்ளே பண்ணுறீங்க, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். என்ன இதெல்லாம்? நார்மலாக நல்லா பேச வேண்டியது. ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. காதல் கசக்குது ஐயாவுக்கு. சரி சரி, அப்போ என்னை ஏன் அவுட்டிங் கூப்பிட்றீங்க? ஏ இனியா செல்லம், காலையில் ஏமா உனக்கு இந்த கொலவெறி? எதையோ பேசி இப்போ ஏன் இப்படி வந்து நிற்கிற என்றான். இத்தனை நாள் கேட்காம இருந்தேன்னு சந்தோஷப்படுங்க, பட் மிஸ்டர் இளவரசன், இதுக்கு எல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு என்றால் சிரித்து கொண்டே. ஏதோ உன் சிரிப்பு எனக்கு வில்லத்தனமாக கேட்குதுடி. பின்ன இருக்காதா? பின்ன நான் இருக்கும்போது என்னை பார்த்துட்டே காதல் கசக்குதையான்னு பாட்டு கேட்டீங்கல்ல, அதனால் யோசித்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன் என்றான். ஏ இரு, உன் வில்ல சிரிப்பில் இருந்தே எனக்கு ஏதோ ஆப்புன்னு தெரியுது. வெயிட், நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த சாங் ப்ளே பண்ணேன், ஓகே, பட் நான் நிஜமாக அந்த சாங்கை கேட்டுட்டு இல்லடி. என்னது, என்ன சொல்கிறீங்க? அப்போ ஏன் அந்த சாங் போட்டீங்க? என்ன சாங் கேட்டிங்களோ அதையே ப்ளே பண்ண வேண்டியதானே? நீங்கள் ஏதோ சீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் தான். ஏய் பொருடி, நான் குஜராத் போயிருந்தப்ப ஒரு நாள் நைட் 12 o'clock ஃபோன் பண்ணி பேசினியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் பேசினோம். அதுக்கு என்ன? அன்னைக்கு நம்ம பேசின ரெக்கார்டு தான் உங்கள் அக்கா வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முதல் நாள் நீ ஏதோ லூஸு மாதிரி பேசி வச்ச. அதில் கொஞ்சம் எனக்கு கோவம்தான், ஆனால் அதை உங்ககிட்ட காமிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே இப்பெல்லாம் அந்த ரெக்கார்டு கேட்குறது தான் வேலை. என்னவோ அன்னைக்கு உன் வாய்ஸில் என் மேலே இருந்த அஃபெக்ஷன் அவ்வளவு தெரிஞ்சிருக்கும். சரி, அதை கேட்டு என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த சந்துரு சகுனி போட்டு கொடுத்து என் மானம் எல்லாரும் முன்னாடி போக இருந்துச்சு. அதான் அப்படி வேற சாங் மாற்றி ப்ளே பண்ணேன். உன்னையும் கொஞ்சம் வெறுப்பேற்றலாம்னு என்றான். இனியா ஏதும் பேசவில்லை. ஹலோ ஹலோ என்றான். இருக்கேன். அப்போ பேசுறதுக்கு என்ன? எப்படியும் என்னை வெறுப்பேற்ற தானே அந்த சாங் ப்ளே பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கு என்று சிரித்தாள். அடிப்பாவி, மறுபடியும் அவள் சிரித்தாள். அதற்குள் இனியாவிற்கு செகண்ட் லைனில் கால் வரவே, இலா அக்கா கால் பண்ணுறாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு வைத்து விட்டாள். சொல்லுக்கா, என்னடி காலையிலே உன் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லையே, எல்லாம் தெரியும். இப்போ தான் உன் மாமா அவருக்கு ஃபோன் போட்டார், அங்கேயும் வெயிட்டிங்கில் போச்சு. நீயானா பரவாயில்ல எடுத்துட்ட, அவர் கண்டுக்காமல் பேசிக்கிட்டே இருக்காரு. அது சரி, மாமா ஏன் அவருக்கு பண்ணார் அது என்று தடுமாறிய ஜோதி, ஏதோ கேட்கணும்னு சொன்னாருடி, எனக்கு மறந்துடுச்சு. சரி, நீ என்கிட்ட சொல்ல வந்ததாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது ஏன் இல்லாமல் நாம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஓ மாமா ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ நீயும் என் கூட வர்ற என்றான். போக்கா, என் சண்டேவை என்னை என்ஜாய் பண்ண விடு, மாமா கூட போயிட்டு வா. உன் மாமா வந்தால் நான் ஏன் உன்னை கூப்பிட்றேன்? ஒழுங்காக என் கூட வர்ற சொல்லிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன், நீ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு, நாம் ஒன்றா போயிடலாம் என்றான். என்னவோ போ, என் சண்டே உன்னால் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ரொம்ப சலிச்சுக்காம வந்து சேரு என்று வைத்தாள் ஜோதி. சிறிது நேரத்தில் இனியா கிளம்பி கீழே வந்த உடனே ராஜகோபால், என்னம்மா
அக்கா உன்னை வர சொன்னாலாமே, நான் அந்த பக்கம்தான் போகிறேன், வா உன்னை விட்டுட்டு போயிடுறேன் என்றான். இல்லைப்பா, நானே போய்க்குவேன். இல்லைம்மா, வரும்போது அவளே கூட்டிகிட்டு வர்றாளாம், அதனால் வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொன்னான். சரிப்பா, நான் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, உன் அக்கா உனக்கு அங்கே ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காளாம், உன்னை அங்கே வர சொன்னா என்றான். என்னவோ சரியில்லை என்று இனியாவிற்கு தோன்றியது. இருந்தாலும் எதையும் யோசிக்காமல் கிளம்பிவிட்டாள் இனியா. அங்கு சென்றால் ஏதோ ஜோதியின் ஃப்ரெண்டு ஒரு பெண் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறாளாம், அதை பழக என்று ரிக்வெஸ்ட் செய்து அவர்கள் இருவருக்கும் ஃபேஷியல் செய்துவிட்டாள். அவள் நன்றாகத்தான் செய்தாள் என்றாலும் இதெல்லாம் தேவையா என்று இனியாவிற்கு சிறிது கடுப்பாக இருந்தது. ஆனால் ஜோதியோ ஃபங்க்ஷனிற்கு வேற போகிறோம், இருக்கட்டும் என்று செய்து கொண்டாள். சேலை கட்டிக்கடி என்றாள். ஐயோ போக்கா, சேலையெல்லாம் கட்ட சொன்னால் நான் உன் கூடவே வரமாட்டேன். அடிப்பாவி, சரி விடு, சுடியிலே வா. மாலை 4 மணிக்கு கிளம்பும்படி ஜோதி அவசரப்படுத்தினாள். என்னக்கா இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப சொல்கிற? ஆமாம்டி, 5 மணிக்கு ஃபங்க்ஷன், இப்போ கிளம்புனாதான் சரியாக இருக்கும். என்னவோ போ, இவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம் என்றாள் இனியா. கார் போய் நின்ற இடத்தை பார்த்த இனியா, என்னக்கா நம்ம அப்பாவோட சங்க அசோசியேஷன் பில்டிங்லையா ஃபங்க்ஷன்? யாராச்சும் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷன்னா தானே இங்கே வைக்க பெர்மிஷன் தருவாங்க, ஏதும் பேசாத உள்ளே வா பேசிக்கலாம் என்றவாறே விடுவிடுவென்று உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்தால் அங்கே அவளின் அம்மா, அப்பா, ராஜலட்சுமி, பாலு, பவித்ரா என எல்லோரும் இருந்தனர். இனியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களாமா? அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும் ஜோதி, என்னடி இது இவளை சுடிதாரில் கூட்டி வந்திருக்க? சாரி கட்ட சொன்னால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா, அதான். சரி, இங்கே நிற்க வேண்டாம், வாங்க அந்த ரூமுக்குள்ளே போய் பேசலாம் என்றார். ஒன்றும் புரியாமல் நின்ற இனியாவின் கையை பிடித்து இழுத்தவாறு அறைக்கு இழுத்து சென்றார்கள். என்னம்மா, நான் ஏன் சாரி கட்டணும்? அவ்வளோ முக்கியமானவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இது? ஆனால் அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா என்று அதையே குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டிருந்தார் இனியா. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஐயோ என்ன என்றாள் இனியா. அப்போது ஜோதி, அம்மா நீங்களே சொல்லுங்க என்றாள். உன் நிச்சயதார்த்தத்துக்கு நீ சாரி கட்டாமல் இந்த சுடிதார்லையா நிற்க போற என்றார். சொல்லப்பட்ட விவரத்தை நம்புவதா வேண்டாமா என்று இனியாவின் மூளை குழம்பியது. என்ன என்றால் குழம்பியவளாக, இன்னைக்கு உன்னோட நிச்சயதார்த்தம் என்றனர் அனைவரும் கோரஸாக. விழித்து கொண்டு நின்ற இனியாவை ஜோதியும் பவித்ராவும் அணைத்து கொண்டு சர்ப்ரைஸ் என்றார்கள். ஜோதிதான் நம்ப முடியலையா என்றவரை அவளை கிள்ளினான். அப்போ என்கிட்ட ஏன் சொல்லலை? அடி லூசு, அதான் சர்ப்ரைஸ் என்றாள் ஜோதி. எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி நடப்பது உண்மைதான் என தெளிய வைத்து அவளை ரெடி செய்வதற்குள் எல்லோருக்கும் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. சேலை கட்டிவிட்டு அவளுக்கு தலை அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் காலையில் மேக்கப் இப்போதுதான் பழகுகிறேன் என்று கூறிய அந்த பெண் நடுநடுவே இனியா அவளையும் முறைத்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணோ அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். இனியாவால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவள் அவ்வாறு விழிக்கும் போதெல்லாம் இந்த ஜோதி இல்லை பவித்ரா யாராவது ஒருவர் கிள்ளி வேறு விடுகின்றனர். எனவே அந்த நினைவு வந்தவுடனே கையை மறைத்து கொண்டாள் இனியா. அவர்கள் அதையும் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக, அக்கா அவருக்கு தெரியுமா என்று கேட்டாள். அப்பாடா, இப்போதாவது உனக்கு ஞாபகம் வந்ததே. அவரை கூட்டிட்டு வரவும் பிளான் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் 6:30க்குத்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவர் வர. அவரெல்லாம் என்ன அப்படின்னு என்ற உடனே ரெடியாக போகிறாரு. ஓரளவுக்கு சந்துரு அவரை ரெடி பண்ணி தான் கூட்டிட்டு வருவான். ஓ என்ற இனியாவிற்கு சந்தோஷம் பொங்கியது. அக்கா என்ன ஏதோ கேட்க போகிற போல? அவர் வந்து சாக்காகும்போது நான் அதை பார்க்கணுமே. அதெல்லாம் முடியாது. உன்னை பார்த்துட்டா சர்ப்ரைஸாகவே இருக்காது. விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அக்கா ப்ளீஸ். சரி ஓகே, அதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். அது சரிக்கா, எப்படி எங்களுக்கே தெரியாமல் இப்படி பண்ணீங்க? நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. இங்கே நமக்கு ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோவா இல்லைல்ல, தெரிஞ்சவங்க மட்டும்தானே. அதுலேயும் ரொம்ப க்ளோஸ் தான் கூப்பிட்ருக்காங்க. காலையில் நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் எல்லாம் வர்றதா இருந்தாங்க. அதான் உன்னை ஏதேதோ சொல்லி அங்கிருந்து என் வீட்டுக்கு கடத்திட்டோம். காலையில் குழம்பிய அத்தனை கேள்விகளுக்கும் இப்போது அவளுக்கு விடை கிடைத்தது. சிரித்து கொண்டாள். இளவரசனை சந்துரு ஏதோ அவர்களின் முக்கியமான உறவினரின் வீட்டு நிச்சயதார்த்தம் என்று கூறி அழைத்து வந்தான். ஆனால் அவனை அழைத்து வருவது அவ்வளவு எளிதாக இல்லை. நமக்குத்தான் யாரு கூடவும் கான்டாக்ட் இல்லையே. அப்படியே இருந்தாலும் நாம் ஃபேமிலியோடு போய் ஆகணுமா?
அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ண சொல்கிற? இது போல 1008 கேள்விகளை அடுக்கியவனை தனி ஆளாக சந்துரு சமாளித்து கூட்டி வருவதற்குள் நொந்து நூடில்ஸ் ஆகிவிட்டான். எப்படியோ அவனை அழைத்து வந்து விட்டான். அவன் வந்த உடனே எல்லோரையும் பார்த்து அதிசயித்து, ஓ, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா, எல்லோரும் வந்திருக்கோம் என்றான். அவனை அங்கிருந்த ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு போயினர். இனியாவை அங்குதான் மறைத்து வைத்திருந்தனர். அம்மா, யார் வீட்டு ஃபங்க்ஷன்? எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் இன்னும் நிறைய நேரம் இருக்கும் போல் இருக்கே, நாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கோம்? இங்கே யாரையுமே காணாமே என்று கேட்டான். இருக்காங்க, நம்ம ஊரில் இருந்து வந்தவங்க எல்லாம் மாடியில் இருக்காங்க. ஓ, இருந்தாலும் ரொம்ப ஏர்லியாக வந்த மாதிரி தான் இருக்கு என்று திரும்ப கூறியவனை பார்த்து சிரித்து, எல்லோரும் ஒன்றாக 1 2 3 கூறி, உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ இவ்வளவு முன்னாடி கூட வரமாட்டியா என்றனர். என்ன என்று திகைத்து போனான் இளவரசன். அவன் திகைத்து கொண்டிருக்கும் போதே மறைவில் இருந்த இனியாவை அழைத்து வந்தாள் ஜோதி. அவன் பார்வையை விலக்க இயலாமல் தடுமாறி போனான். அங்கு எல்லோரும் இருக்கின்றனர் என்று எல்லாம் அவன் அறிவு அவனுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவனால் அவன் பார்வையை விலக்கவே இயலவில்லை. ஹலோ ஹலோ என்று ஜோதிதான் சொடக்கு போட்டாள். பார்வையை திருப்பியவாறு, என்ன நடக்குது இங்கு என்றான் இளவரசன். இப்போது சந்துரு, பவித்ரா, ஜோதி மூவரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் என்று கத்தினார். அவனாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் மனம் மட்டும் மகிழ்ச்சியில் மிதந்தது. விட்டால் இனியாவை தூக்கி ஒரு சுற்று சுற்றி விடுவான். ஆனால் எங்கே என்று பெருமூச்சு விட்டான். சரி சரி, மாப்பிள்ளை சாருக்கு ரூம் அங்கே இருக்கு, கூட்டிட்டு போங்க. பொண்ணு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். அதுவும் இல்லாமல் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க என்று ஜோதி அதட்டினான். அவனுக்கு தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தும் தான் ஏதும் தெரியாமல் முட்டாள் போல் இருந்தோம் என்று எண்ணிக்கொண்டான். இனியாவை பார்த்தவாறே வெளியேறிவிட்டான். அந்த இடமே நிச்சயதார்த்தம் போல அல்லாமல் திருமணம் போல களை கட்டி இருந்தது. மாலையில் குறித்து கொடுத்திருந்த சுப நேரத்தில் தட்டை மாற்றி கொண்டனர். லட்சுமி ராஜகோபாலும் கொடுக்க ராஜலட்சுமி வாங்கி கொண்டார். யார் தட்டை மாற்றுவது என்ற பேச்சு வந்தபோது இளவரசன் அவன் அம்மாதான் செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான். எல்லோரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர். இருந்தாலும் ராஜலட்சுமிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் ராஜகோபால் பேசி சரி செய்து விட்டார். நிச்சய சேலையை கொடுக்க இனியா போய் அந்த சேலையை கட்டி கொண்டு வந்தார். பின்பு இருவரையும் அமர வைத்து எல்லோரும் நலங்கு வைத்தனர். இளவரசன் என்ன முயற்சி செய்தும் அவளிடம் பேச முடியவில்லை. ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து நலங்கு வைத்து கொண்டிருந்தனர். பவித்ரா இனியா பக்கத்திலும் சந்துரு இளவரசன் பக்கத்திலும் நின்று கொண்டிருந்தனர். ஒருவர் நலங்கு வைக்க வந்தபோது சந்தன கிண்ணம் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த போது இளவரசன், ஏய், என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா என்றான். அதற்குள் சந்தன கிண்ணம் கிடைத்து அருகே வந்த அந்த பாட்டி, காலம் பூரா பேசதானே போறீங்க, இங்க பாரு ராசா என்று அவனின் கன்னத்தில் தடவினார். அதற்கு மேல் இனியாவிற்கு வெக்கம் தாங்காமல் தலையை குனிந்து கொண்டான். இளவரசனுக்கு அவளை பார்க்க பார்க்க சந்தோஷம் பூரித்து கொண்டு வந்தது. தான் விரும்பியது கிடைத்த பெருமிதம் அவன் பார்வையில் தெரிய அவளோ வெக்க பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். இவை அனைத்தையும் போட்டோ விழுங்கி கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த சந்துரு பவித்ராவின் பார்வைகளையும் சேர்த்து. கடைசியாக நலங்கு வைத்து முடித்த பிறகு எல்லோரும் வந்து அவர்களுடன் போட்டோ பிடித்து கொண்டிருந்தனர். ஒரு குரூப் சென்று அடுத்தவர் வருவதற்குள் இளவரசன் அவள் காதோரமாய் சென்று பேசி அவளை வெக்கப்பட வைத்தான். இவர்களின் சந்தோஷத்தில் பவித்ரா அங்கு இல்லாததை யாரும் கவனிக்கவில்லை, அந்த இருவரை தவிர. ஆனால் அவர்களும் பவித்ராவை தடுக்கவில்லை. இனியா இளவரசன் இங்கு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் பவித்ரா கண்ணீரோடு வெளியேறி கொண்டிருந்தாள்.